ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சுருக்கு இந்த படத்தினுடைய வெற்றி. நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன். நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அண்ணன்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தான் நானே, நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே. ஸோ அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என்ன தான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒன்று இருக்கும்ல, இது நடந்துருமா தேட்டரில் சிரிச்சிருவாங்களா, இதை கரெக்டாக போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, தூங்குங்க, நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அன்றைக்கி நைட் நாங்கள்லாம் எவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். வார்த்தைக்காக சத்தியமாக சொல்லலை. எனக்குமே பர்சனலாகவே என்னை இப்படியெல்லாம் நீங்கள் பாராட்டி நானே பார்த்ததில்லை. ஸோ அப்படி இருந்துச்சு. எல்லாரும் எழுத்துலேயும் சரி, நிறைய ஃபேஸ்புக் பதிவுகளில், ட்வீட்களில், வீடியோக்கள் மூலமாக எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை பற்றி எழுதுனாங்க. ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு. அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமாக இருந்து உங்கள் எல்லாருக்கும் முதல் நன்றி. அடுத்ததாக இப்படி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பொல்லாதது. ஆண்களை பற்றி ஒரு படம் பேசணும். ஏன்னா ஆண்களுடைய அக வாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்லை. அப்போ நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள், சிஇஓ ஆஃப் பிளாக் ஷீப், அவர் தான் முதல்ல இதை வெப் சீரிஸாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னே எழுதுறதுக்காக ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம். அவன் இதை முழுசாக எழுதி முடித்து கைக்கு வர்றப்பயே அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்றைக்கி அந்த ஸ்கிரிப்ட்லேயே முடிவு பண்ணப்பட்டுச்சு. அவர் தான் இந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன். ஸோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வுமே இல்லை, ஆனால் நல்ல பலமாக நம்மலாம் சேர்ந்து ஒரு தடவை நல்ல பலமாக கை தட்டிடலாம். எஸ், நான் ஒரு முறையாவது மேடையில் நிறுத்தி அவனை பக்கத்தில் வச்சு சொல்லிடணும்னு நினச்சேன். அது நடக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் மேடையில் ஏற போகிறாரு. அவருடைய படத்தோடைய, அவர் எழுதி இயக்கியிருக்க படத்தோட அது அட்டகாசமான பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும். அது உறுதியாக இப்போயே சொல்லலாம். படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்காது. அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது, ரியோவுக்கு போகுது, அண்ட் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே கலை டக்குன்னு இதில் என்னெல்லாம் மாற்றணும், என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ட்ரிம் பண்ணணும், எப்படி டைலாக் பண்ணணும், டக்குன்னு ஒர்க் பண்ணலாம். அடுத்து ரியோட்ட போச்சு, ரியோ இதை இமீடியட்டாக பண்ணுவோம்ப்பா, உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. அடுத்து ட்ரம் ஸ்டிக்ஸ்ட்டை போச்சு, ஆனால் எப்போ நீ ஷூட் போகலாம் அப்படின்றது தான் அங்கேருந்து வந்த முதல் கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட்புட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டாக அவங்களும் சொன்னாங்க, ரியோவும் சொன்னிச்சு, நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணல, இதை நீங்கள் பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்லை இது அவன் பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவாக அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோ ராஜ் அவர்களே. எஸ், யாரோ வேணாம். ஓகே, ஸோ அது ரியோவோட பெருந்தன்மை அப்படி தான் நடந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த கேரக்டர் மூலமாக ஒரு நடிகனாக அறியப்பட்டிருக்கேன். இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் எஸ், முதல் விதை ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ்னுடைய ரிலீஸில் அப்படின்றப்பயே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பிளாக் ஷீப்லேருந்து நான் இதை அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ்லேயும் சொல்லியிருந்தேன், பிளாக் ஷீப்லேருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோடு தான் வந்தோம், சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய இடங்களில் வேறு மீடியாக்களில் இருக்காங்க, வேறு சினிமாக்களில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தாலும், திசை மாறி தெரிந்தாலும், இறை தேடி பறந்தாலும், கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டிலேருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சிட்டு இருக்க சூழலில் இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் தைரியமாக நாங்கள் போய் பிளாக் ஷீப்லேருந்து இன்னொரு கதை இருக்குது, பிளாக் ஷீப்லேருந்து இன்னொரு படம் பண்ணலான்னு எங்கே நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்ணுறதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமாக சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம். ஸோ பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்லேருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும். அந்த இதெல்லாம் நடந்தது காரணம் அண்ணே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுங்களா எனக்கு தெரியாதுண்ணே. ஆனால் செயலின் மூலமாக இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்கறதன் மூலமாக அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக அந்த நன்றிகளை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர். எஸ், மணி பிரதர், அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது. என் பொண்டாட்டியே பொசசிவ் ஆகிற அளவு அவரை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருண்ணே. அண்ணே ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, இது ஆரம்பம் தான், இப்போவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம்ண்ணே, அப்புறம் நன்றி மறந்துடும். ஓகே, சூப்பர். ஸோ நன்றி அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு, இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறதுக்கு. இது இந்த பயணம் இப்போ தான் தொடங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துகிட்டு நானும் தனிப்பட்ட முறையில் நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன். பிளாக் ஷீப்பும் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணணும்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் சந்தோஷம்
ரியோ நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், நெஞ்சமுண்டுக்கு முன்னாடிலேருந்து. அது என்றைக்குமே அதை ஒத்துக்காது. அது நான் ஆக்டர் அப்படிங்கும். நான் சொல்லுவேன் நீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து அதை முழுசாக நம்பேன். நண்பனுக்கு என்னவாக இருந்தாலும் நமக்கு தெரியும்ல அவன் என்ன ஆகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல. அவன் அதுவாக ஆகிறதுக்கான ரியோ அதுவாக ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படமாக ஆண்பாவம் பிள்ளை அது அமைஞ்சது. எனக்கு வந்து பெரிய 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 சந்தோஷம். இது வந்து அப்படியே போய் 100 கோடி 200 கோடி 1000 கோடி போகணுன்றது தான் எல்லாரோட ஆசையும் நிச்சயமாக. ஸோ தேங்க்யூ. ஸோ வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் இது நடந்திருக்கு. தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை கொடுங்க. அண்ணே ஏன்ட்டு மட்டும் என்ன கேள்வி கேட்குறீங்க? 18 பேர் பேசிட்டு போனாங்க. பிளாக் ஷீப்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, வந்துட்டு இருக்காங்க. காமெடினா உருவாயிட்டாங்க, ஹீரோவா வந்துட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. விக்னேஷ் எப்போ ஹீரோ ஆக போறாரு? அண்ணே வேணாண்ணே, நம்ம இப்போ தான் கொஞ்சம் தத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கேரக்டர்ஸாக பண்ணுண்டு அது அவன் சும்மா சொன்னான்னு கேஜிக்கு வந்து அதான் மலிவு விலை மணிவண்ணன் சொன்னானே. எனக்கு ரொம்ப நாள் ஆசையை நான் நிறைய இடங்களில் சொல்கிறது, மணிவண்ணன் சார் மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. அவர் அழுதுருவோம், சிரிக்க வச்சா சிரிச்சிடும், வில்லத்தனை பண்ணாக்கும் ஒரு அந்த மாதிரி கேரக்டராக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நன்றி நன்றி நன்றி. லவ் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். ஸோ எஸ் அண்ணா, நீங்கள் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தனியாக இருந்து அதுக்கெல்லாம் ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நாங்கள் சில கமெண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவிலேருந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு லைவாக நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஆன்சர் என்னன்றதை நாங்கள் கண்டிப்பாக நல்லா எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லா எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எஸ் அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோன்னே 2015 இந்த கமெண்ட்லாம் போட்டு அவங்கள்ட்ட திட்டு வாங்கினதெல்லாம் சொல்லி பதில் சொல்லி நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர் அண்ணா அப்படின்னா மோர் மூவி அண்ணா. நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர்னா இப்பவும் இல்லை, அடுத்து சரி ட்ரை பண்ணுங்கிறீங்களா? அப்படி இல்லையா? சரி ஓகே. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். இன் திஸ் மூவி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஹீரோ. In this movie, R.J. Vigneshkanth hero. As a lawyer, his explain was awesome and it touched many heads. என்னைய மாதிரியே இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் ஹார்ட்ஸ் சாரி ஹெட்ஸ் இல்லை ஹார்ட்ஸ். ஸோ இதயங்களை எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி. அப்போ வந்து துபாயிலேருந்து என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் கால் பண்ணிவிட்டு அழுதார், கொஞ்ச நேரம் அழுதார். இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அது கண்கலங்க வச்சுச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதார். அதுதான் எனக்கு இதுவரையும் கிடைச்சதுலேயே பெரிய பாராட்டாக நான் அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ நடக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த நேரத்தில் கேரக்டராக ஃபீல் பண்ணால் தான் அது நடக்கும். ஸோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் சந்தோஷம். நிறைய பாராட்டி இருந்தாங்க, சில குறைகளும் இருந்துச்சு, சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த படத்தை பண்ணோம். ஸோ அதையே நம்ம நேரடியாக அட்ரஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான், டிஸ்கஷன்ஸ் ஓப்பனாக இருக்கணுன்றது தான் இந்த படத்துது. ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. பாராட்டிரோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவ்யூக்கள்லாம் கூட வரல. பட் அது ஓகே. ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த முக்கியமான ரிவ்யூவர்ஸ் அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா, எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுகிறவங்களா அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும் உயரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதையும் செஞ்சு முடிச்சு அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். சிலர் வந்து இன்டர்வியூஸே எடுக்க மாட்டோம்னாங்க, சிலர் ரிவ்யூஸ் பண்ண மாட்டோம்னு பண்ணல. ஸோ பரவாயில்ல, ஆனால் அவங்களும் பண்ணக்கூடிய இடத்துக்கு உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், வேலை செய்வோம். ஓகே. ஸோ எல்லாருடைய ஆதரவோடு ஜெயிக்க முற்படுகிறோம். அண்டு இது வந்து தேங்க்ஸ் கிவிங். அடுத்த அண்ணன் நீங்கள் சக்ஸஸ் மீட் வந்து மால்தீவ்ஸ், மலேசியா அந்த மாதிரி ப்ளீஸ். ஓகே. ஸோ ஏதோ பிரம்மாண்டமாக, ஆனால் நிச்சயமாக படத்தினுடைய ரன் இன்னும் போயிட்டே இருக்குது. நம்ம மிட் ஆஃப் த ரன்னில் தான் இருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம இதை பெருவிழாவாக வெற்றி விழாவாக நிச்சயமாக கொண்டாடுவோம். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பிரெயின் ஆஃப் த மூவின்னு சொன்னாங்க, அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சிவகுமார் முருகேசன், ரைட்டர் ஆஃப் திஸ் மூவி, அவர் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவரும் தான் இந்த பிரெயின் ஆஃப் த மூவி. நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன். நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கேப்டன் ஆஃப் த ஷிஃப்ட்னு சொல்லும்போது எனக்கு ஒரு தோணும், நான் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது இல்லை எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணாங்க, அப்புறம் எப்படி அதை கேப்டன் ஆஃப் த ஷிப்னு ஒருத்தரை மட்டும் தனியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். படத்தை முடிக்கும்போது தோணுச்சு, இல்லை சொல்லலாம், தப்பு இல்லை, கேப்டன் ஆஃப் த ஷிப்னு டேரக்டராக சொல்லலாம், அந்தளவுக்கு வழி இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லலாம்னு தோணுச்சு. நண்பன் கேஜி பிரிச்சிட்டான், ரொம்ப நல்லா பேசிட்டு போயிட்டான். அதனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். இதில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், இதுக்கு ரிவ்யூ கொடுத்த ரிவ்யூவர்ஸ், செலிப்ரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. ஆக்டர் ப்ளஸ் மாஸ்டர் ரியோனனுக்கும் நன்றி. மாளவிகா, எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஒரு 3 சம்பவத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த என்டையர் படத்தில் அனிமல் சீன் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல
ஒரு ஆடு கத்துற சீன் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு ஆடு கத்துற சீன் தான் இருக்கும். சார் இது இருந்தால் நல்லா இருக்கும் சார், வேணும் சார் அப்படின்னு கேட்டேன். அதோட ப்ராசஸ் பெருசு. அனிமல் போர்டுகிட்ட போய் அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு செலவீனமும் ரொம்ப அதிகம். 50,000 அப்படின்ற அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஜாஸ்தி. அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் சார் வச்சிடலாம் சார், உங்களுக்கு வேணும்னா வச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்னேன். ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் விஜய் சார், சக்திவேல் சார், விவேக் சார், மணி பிரதர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. அப்போ அடிக்கடி விஜய் சார் சார் ஒரு மட்டன் பிரியாயா 50,000 ரூபா கொடுத்து வாங்கின ஒரே ப்ரொடியூசர் நான் தான் சார் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, 2வது சம்பவம், ப்ரிவியூ போட்டு முடிச்சதுக்கப்புறமா அன்னைக்கு, அதாவது 29ஆம் தேதி நைட்டு ஒரு சேஞ்ச் தோணுது. எங்கள் எல்லாத்துக்குமே தோணுது அந்த சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன ஒரு இஷ்யூனா, அது கியூபில் கொடுத்து 180 தேட்டருக்கும் ஷவர் ஆகிடுச்சு, எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு பிரிண்ட்டுக்கு 15,000 ரூபா செலவு பண்ணோம். கிட்டத்தட்ட 3.25 லட்ச ரூபாய்க்கு மேலே. அது ஒரு இத்தினோண்டு சேஞ்சுக்கு தான் 3.5 லட்ச ரூபா சேஞ்சு. நானும் வெக்கமே எல்லாம் போய் கேட்டேன், சார் இந்த ஒரு சேஞ்ச் வேணும் சார், இது இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கு சார். சார் பண்ணிக்கலாம் சார், நீங்கள் தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரொம்ப பெரிய மனசோட எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். இட்ஸ் மீன்ஸ் எ லாட். ஒரு படம் அது பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். வியாபாரமாக பார்க்காம சினிமாவை நேசிச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இட் ரியலி மீன்ஸ் எ லாட் டு மீ. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த 2 விஷயத்துக்கும். அப்புறம் ஏஜஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏஜஸ்க்கு அவங்க ஏஜஸ் உள்ள வந்தோடனே இதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடச்சிது, அதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. இன்னொரு மேட்ரு என்னென்னா, எங்கள் சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இத்தினோண்டு டவுன் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம். அங்கே இருக்கிறது ரொம்ப சின்ன தியேட்டர்ஸ் தான். அங்கே ரிலீஸ் ஆகுறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது நம்மளுக்கு சின்ன படம் எப்படி போய் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சிந்தன் சார்கிட்ட தயங்கிட்டே கேட்டேன், சார் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு பிரிண்ட் சார் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்க்கணுன்னு. பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சத்திரத்துலேயும் பிரிண்ட் போட்டு எனக்காக அங்கே தேட்டர்லேயே ஓட்டின ஏஜிஎஸ் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மலிவுமலை மணிவண்ணன் சார், உங்களுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்ஸ். பிரிண்ட் அண்ட் மீடியா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து கபிலன் சார் நான் போனதுலேயே சொன்ன மாதிரி நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து படம் ரிலீஸ் ஆகி அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு வெளியில் சொன்னீங்களே சார், ஃபஸ்ட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சார். சீரியஸ்லி நீங்கள் கொடுத்த ஹாப்பினஸ் அளவிற்கரியது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கும் அதுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் ஷோவில் மக்களை மகிழ்ச்சிடணும், வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவை மகிழ்ச்சிடணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் நாட் அன் ஈஸி, இட்ஸ் நாட் அன் ஸ்மால் திங் அட் ஆல். நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு ரொம்ப பெருசு. இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொன்னாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் முக்கியமான மவுத் உங்களோட மவுத்து தான், உங்களோட எழுத்து தான், உங்களோட பேனா தான். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் தான். அண்ட் எஸ், ஸோ இவ்வளோ பெரிய வெற்றி இல்லைங்களா? கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே நீங்கள் இவ்வளோ இது பார்க்குறீங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த வரிசையில் உங்களை வந்துட்டு இப்படி ஒரு கமெண்ட் வரும், நான் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்தம்பிச்ச ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கா? நிறையா இருக்குது. அது முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு பெண்ணியம் பேசுகிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப நியாயமாக பேசுவாங்க. இன்ஸ்டாகிராமில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க இல்லைங்களா, அந்த கிளிப்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 4 பக்கத்துக்கு உண்டான அளவுக்கு என்னை திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொறுமையாக படிச்சுட்டு, மேம் நீங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கிளிப்பு தான் பார்த்தேன், அதுக்கே எனக்கு இவ்வளோ கோவம் வந்துருச்சுன்னா, மேம் நீங்கள் படத்தை பார்த்துட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இன்னும் நான் பார்க்கல, இதை வேறு போய் பார்ப்பாங்களா அப்படின்னாங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னேன். சரி ஓகே, பதில் சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு 2 நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க. ஆக்சுவலாக ஐம் வெரி சாரி, நான் தெரியாமல் உங்களை திட்டேன். படத்தில் 2 பக்கமும் தான் பேசியிருக்கீங்க, இது ஒரு நல்ல படம், நானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் சூப்பராக இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன கையில் வச்சுருக்கீங்க? எழுதிட்டு இருக்கேன், எல்லாத்திட்டையும் பிச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் அடுத்தடுத்து சீக்கிரமாக பண்ணோம் அப்படிங்கிறது தான். ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு, பேசி அப்படியே போயிட்டு இருந்தாலும் அப்படின்னு தான். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய படைப்பை நீங்கள் கொடுக்கணும்னு நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம். அண்ட் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். First, I have to thank the production because நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இல்லை. And then Kalai Anna, because he is the reason why I am there. Actually நான் தமிழில் ஜோக் அப்புறம் எதுவும் பண்ணல. There was a very big gap. என்கிட்ட எல்லாரும் வந்து ஏன் பண்ணல, ஜோ அண்ட் வெல்னெல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஐ எம் கிவிங் திஸ் அண்ட் ஹீ இஸ் த ரீசன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. தென் ரியோ, நான் இது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ஹீ இஸ் த பெஸ்ட் கோஸ்டர் ஐ ஹவ் காட். நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன், பட் ஹீ இஸ் த பெஸ்ட் தட் ஐ காட்.
அப்புறம் ஐயோ மத்தேஷ் அண்ணா இவங்க வந்து ஐ டோல்ட் திஸ் பிஃபோர், இவங்க வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவேன். ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன், நல்லா ஃப்ரேம் போடுவேன், அவங்கள மட்டும்தான் அழகாக காட்டுவேன், ரியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ ஃபெல் வெரி வெரி ஹாப்பி, ஏன்னா அழகாக தான் காட்டியிருந்தேன். ஸோ யா. தென் சித்து அண்ணா இஸ் லைக் ஜோலியும் வி ஹேவ் ஒர்க் இன் த செகண்ட் ஃபிலிம். ஜோ எனக்கு கெரியர்லேயே பெஸ்ட் சாங் கொடுத்த படம். இட் ஹேவ் டன் ஸோ மச் ஃபார் மீ. இப்போவுமே என்ன வீடியோ வந்தாலும் உருகின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ he is something very he's like my brother, he's like a family. So I would like to thank you. Then Varun, we are also working for the second time. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ யா, ஐ வாண்ட் thank all for coming here and yeah, thank you. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சக்தி, உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். உண்மையிலேயே சொல்லுங்கள், சிவனா சக்தியா? போத். இருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி. எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. பட் இது வந்து அந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிற நன்றி கிடையாது. உண்மையிலேயே அடி மனசுலேருந்து பை த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு காமிப்போம். ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் தான். இதுக்கு முன்னாடி ஆமாம் ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டியிருக்கீங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க, ஒரு சிலருக்கு வேறு கருத்து இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தால் இவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிடுவீங்க. அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே வந்து என்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க. ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்டை வந்து இந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில். ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிலாம் நான் இவன் சொல்லலை. ஒவ்வொரு படத்துலையும் வேறு ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாமல் போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் ஒன்றா வந்து விஷ் பண்ணிவிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த பிளெஸ்ஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்துங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்கிற நன்றி கிடையாது. இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம். ஸோ பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்கள் எல்லோரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக சேர்ந்து நாங்கள் ஒரு மனதாக முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியாக போவேணா, என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க. எதை திருத்திக்கணுன்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு நேராக வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்னை பார்த்துக்கிற என்னோடய டீம், என்னோட மேனேஜர் என் ஃப்ரெண்டு சந்திரகுமார், அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன், என்னோட அசிஸ்டண்ட் ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி. எல்லோரும் சொல்லுவாங்க, இப்படி ஒரு அசிஸ்டண்ட் வேணும்னு எங்கள் எல்லாருக்கும் பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ ஜிகேக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த், ஸோ அவருக்கு நன்றி. மகாராஜன் வந்திருக்கீங்களா நீங்கள்? ஓகே, சரத்குமார் மாதிரி ஓரமாக நின்னுலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட மனைவி சுத்தி, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணுறேன்ற பேரில் வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ஓகே. ஸோ இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே தான் இருந்தோம். ஆண்களுக்கு என்ன தேவைன்ற